சட்னி வேஸ்ட்டாக இருக்குங்க. அது என்ன டம்ளர்ல டம்ளர் இல்லை, கல் சட்னி ஆட்டுன்னு தண்ணி ஆட்டு இருந்துச்சுன்னு அது ஊற்றி சாப்பிட்றோங்க. சட்னி ஆட்டிட்டு அந்த கல்லை கழுவி அதையும் எடுத்துக்கிறதா? ஏன் வேஸ்ட் பண்ணணும்? குழம்புக்கு தண்ணிங்க ஏன்னா குழம்பாட்டம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, குழம்பாட்டுக்கு வருங்க. அதை சாப்பிட்டே வேஸ்ட்டாக வருங்க. வேஸ்ட்டாக வருங்களா? நாங்கள் அரிசி இது வந்து அரிசி தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கடைக்கு சாப்பிட்றோங்க. அப்புறம் உப்பு கரெக்டாக தானே இருக்குது சட்னியில், மறுபடியும் அதுக்கு உப்பு? இது வந்து தண்ணி ஊற்றுனுக்கு உப்பத்தான் இருக்கு போட்டு. ஓ அப்படி போட்டுக்கிறீங்க, போட்டு சாப்பிட்றதுங்க. சப்பையா போயிருங்களோ, அதனால கொஞ்சம் உப்பு போட்டு பண்ணி சாப்பிட்றதுங்க. அவ்வளோ விவரம். ஆமாம், அப்போதாங்க நல்லா இருக்குங்க, இல்லைன்னா நல்லா இருக்காதுங்க. அப்படிங்களா? ஆமாங்க. கொத்தமல்லி தலை சட்னி நல்லா இருக்குது. இல்லைன்னா வேஸ்ட் வராதுங்க, சப்பையா இருக்குங்க, சாப்பிட முடியாதுங்க. சரி சோறு தின்னாலும் நல்லா இருக்கும்ங்க. சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இப்போ வந்து கீரையை வந்து நான் வணக்கி விட்டுருந்தேன். எங்கள் பெரியம்மா வந்து தண்ணி ட்ரை ஆனோடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. தேங்காய் வந்து அதிகமாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், கொண்டு வந்திருந்தேன். இதுக்கு போடுறதுக்காக கொண்டு வந்திருந்த ஊர்லேருந்தே எங்கள் பெரியம்மா அதை உடச்சி சாப்பிட்டாங்க. சரி பரவாயில்ல, கொஞ்சமாக இருந்துச்சு, அதை போட்டுக்கிறாங்க. போட்ட மாதிரியே தெரில. ஓகே, இது வந்து மதியத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து சட்னியோடு சாப்பிட்றாங்க. குழந்தைங்க ஊருக்கு போனோடனே பொக்குன்னு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ இருக்குது. சரி பாய்ங்க, டாட்டாங்க டாட்டாங்க. சாப்பிட்டுங்க. நீங்களாம் நாங்கள்கிட்ட சாப்பிடுவீங்களா? மணி 10 நாங்களாம் 7 மணி 8 மணிக்கு போது சோறு தின்றுவோம். நாங்களாம் லேட்டாக தான் சாப்பிடுவோம், 9 மணி ஆயிரு. உங்கள் வெறிப்புக்கெல்லாம் 8 மணி 9 மணிக்கு முன்னே சோறு போட்டுறோம். இன்னும் சோறு ஆகலையா? இன்னும் சாப்பாடு ஆகலையா பாரு. அது நீங்கள் நைட்டு நேரமாக சாப்பிட்றீங்களா? 5 மணிக்கு சாயந்தரம், அதனால பசிக்குது காலையில் எழுந்திரிச்ச உடனே. நாங்கள் நைட்டெல்லாம் லேட்டாக தானே சாப்பிட்றோம், 8 மணி 9 மணிக்கு.